வணக்கம். ஆ, சிக்கா காலம் உங்கள் வீடியோ பார்த்தேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் பேசின வீடியோ. என்னை பற்றி நீங்கள் பேசியிருக்கலாம். நான் உங்களை அலோவ் பண்ணுறேன். ஏன்னா உங்களை பற்றி நான் பேசியிருக்கேன். தவறுதலாக பேசலை, அட்வைஸ் பண்ணுற மாதிரி அண்ணன் ஸ்டைப்பில் பேசியிருக்கேன். பட் வந்து நீங்கள் என்னோடய நண்பனையும் தவறாக பேசுறது ரொம்ப தப்பு. ஒத்த கை அப்படின்றது ரொம்ப தவறான ஒரு மன உளைச்சலான விஷயம். ஏன்னா அவன் இன்றைக்கி இவன் சொல்லலைன்னா 1,50,000 உங்களுக்கு லாஸ். அது அவன் பெருசாகவே நினைக்கல. அது உங்களோட மிஸ்டேக்கு தான். அது தப்பு. நீங்கள் மன்னிப்பு கேட்குற வரைக்கும் நான் இந்த விஷயத்தை நான் விட மாட்டேன். இதை நான் எவ்வளோ தூரம் கொண்டு போவேன்னு மட்டும் நான் சொல்லிக்கிறேன். இது ஓப்பனாக ஃபஸ்ட்டு. செகண்டு, சுமி அக்கா காலைல பேசின ஆடியோவை நான் காலைல போடலை. என்ன ரீசன்னா, கண்டென்ட்னு நீங்கள் எல்லாம் சொல்கிறது எனக்கு ரொம்ப ஒரு மன உறுத்தலாக இருந்துச்சு. அதனால தான் போடலை. அப்புறம் சிஸ்டர் ஃபோன் பண்ண, நீங்கள் போடுங்க, நீங்கள் போட்டால் தாங்க தெரியும் அப்படின்னு. நாங்கள் நேற்று சிரித்ததுக்கு காரணம் எங்களுக்கு இதெல்லாம் புதுசு. உங்களை மாதிரி நடிக்க தெரியாது எனக்கு சிரிப்பு வந்தால் சிரிப்பேன், அழுக வந்தால் அழுவேன், அவ்வளோதான். சரிங்களா? எங்களுக்கு இந்த மாதிரி யூடியூப்பில் உட்காந்து கண்டென்ட்டுக்காகவும் காசுக்காகவும் உட்காந்து நடிக்க தெரியாது எங்களுக்கு. நீங்கள் நடித்து பழக்கம் இல்லை. சுமியக்காவை காணோம். நாங்கள் நேற்று ஃபுல்லாக அலைஞ்சோம், அதுக்கு முந்தானத்து ஃபுல்லாக அலைஞ்சோம். இன்றைக்கி கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். ஏன்னா அவங்க எங்கே இருக்காங்க எங்களுக்கு தெரியும். வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக மதுரை வந்துக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் பார்க்கறதுக்காக கிளம்பிட்டோம். நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் நீ என் குடும்பத்தில் நான் அட்மினுங்க, நான் தாங்க பார்க்க முடியும். நீங்கள் உங்களுக்கு வேலை பார்த்தேன், நீங்கள் சம்பளம் கொடுக்கணும். அதை பற்றி நீங்கள் பேசுகிறீங்களா? சொல்லுங்கள். சம்பளத்தை பற்றி பேசுகிறீங்களா? பேச மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு காசு முக்கியம், எல்லாம் முக்கியம். அதனால் என் குடும்பத்தை விடாத, என் குடும்பத்தை அசிங்கப்படுத்த. நான் எங்கே அசிங்கப்படுத்துகிறேன் சொல்லுங்கள்? நான் அசிங்கப்படுத்த, நீங்கள் அசிங்கப்படுத்துறீங்களா? எவ்வளோ அசிங்கமாக பேசுகிறீங்க. சுமி அக்கா ஒரு லேடிஸ்ன்னு பார்க்காம சுகரை லவ் பண்ணுறான், அவன் லவ் பண்ணுறான், அவன் லவ் பண்ணுறான், அப்படி இப்படி. இன்றைக்கி நான் பேச வச்சேனா உங்கள் வாயால் சுமி தான் என் பொண்டாட்டின்னு பேச வச்சேனா? அந்த விஷயம் எனக்கு போதுமே. சுமி தான் என் ஒய்ஃபு, நான் டைவர்ஸ் வாங்க மாட்டேன், என் சாகிற வரைக்கும் சுமி தான் நீங்கள் சொன்னீங்களே, எனக்கு அதுவே எனக்கு மிகப்பெரிய வெற்றி. எனக்கு என்னென்னா, இவனை நீங்கள் பேசுனதுக்கு நீங்கள் மன்னிப்பு வீடியோ போட்டே ஆகணும். நீங்கள் போகிற வரைக்கும் நான் விட மாட்டேன். சொல்லு, என்ன நீங்கள் பேசுங்க. அவனை போய் நான் பேசிட்டு அப்படின்னு பேச வச்சிடாதீங்கன்னு சொல்ல வரேன். வேறு எதுவும் இல்லை மக்களே. நீங்கள் இவனோட எல்லாமே நான் குமரேசன் இருக்க முடியாது மக்களே. இது தவறான ஒரு விஷயம். நீங்கள் என்னை பேசுகிறீங்கன்னா நான் எப்படியும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் அவன் இப்படி பேசுறது தப்பு. சரிங்களா? நீங்கள் அவனை பேசுகிறது தப்பு. மன்னிப்பு வீடியோ போடுங்க. இந்த மாதிரி அவனால் பேசவும் முடியும், ஆனால் பேச மாட்டேன். சரிங்களா? நீ ரெக்வஸ்ட்டாக கேளு. என்ன எதுக்கு சும்மா ரெக்வஸ்ட்டாக கேளு. நான் அவனை பேசவே இல்லை, தேவையில்லாம நான் நல்லா தான்டா இருந்தேன், ஆக்ஷனாக தான் இப்படி இருக்கேன், பிறக்கும்போது இப்படி கிடையாது. மேலே மரியாதை வச்சனால தான் பேசுவேன். மரியாதைலாம் இல்லை, இப்போ வயசுக்கு மூத்தவன், அவ்வளோதான். போயிரு. நான் பேசாமல் வாய மூடிட்டு இருக்கிறது அவன் பிரச்சனையா? அவனை பேசணுமா? என்னை வச்சு கண்டென்ட் கிரியேட் பண்ணணுமா? குமரேசா, இப்போ ஒரு உண்மையான கணவனா இருந்தா ஓகேவா, என் உறவுகள் ஆரம்பத்துலேருந்து எனக்கு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இருந்தாலும் இந்த ஆள் என்கிட்ட பொய்யா பேசி என்னைய மண்டையை கழுவுறதுனால நான் எல்லாமே நிஜம்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன்டா. இப்போ ஒவ்வொன்றா அடியாகும்போது எனக்கு தெரியுது, என்னைய காணான்னு தேடுறவன் இனி யாரும் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பான், இல்லை என்னை தேடி வந்திருப்பான். எதுவுமே இல்லை, உட்காந்துக்கிட்டு கண்டென்ட் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கான். அப்போது எனக்கு எதையுமே வலிக்குது. இன்னும் உருட்டக்கூடாது, அவன் உருட்டக்கூடாதுன்றதுனால தான் நான் சென்னையில் இருக்கேனே சொன்னேன். ஓகேவா? சென்னையில் இருக்கேன்னு சொன்னேன். ஆனால் இன்னைக்கு நைட்டு நான் கிளம்பிட்டேன். இப்போ உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் பாரு, நீ லைவ் போட்டுக்கிட்டு இருக்க பாரு. இந்த லைவ் போட்டுக்கிட்டு இருக்கல, நான் சென்னையில் தான் பஸ்ஸு கிளம்பிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? 2 நாளாக எனக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற ஒரு பொண்ணு வீட்டில் தான் இருந்தேன். ஓகேவா? இதுதான் உண்மை. இன்னைக்கு நைட்டு தான் சென்னைக்கு கிளம்ப போகிறோம். அந்த பொண்ணு அவங்க வீட்டு சித்தை வீட்டுக்கு என்னை கூட்டிகிட்டு போகுது. நானும் அதுவும் தான் போகிறோம். இனிமே அங்கேயே வீடு பார்த்து நான் அங்கே தான் இருக்க போகிறேன். எனக்கு இந்த 10 குட்டிங்க நினப்பு தான் என்னை படுத்துது. அதுங்களை மட்டும் நீ வீட்டுக்கு போய் ஏதாவது சேவ் பண்ணு, யார்ட்டையாவது கொடுக்குற மாதிரி ரெடி பண்ணு. அவ்வளோதான், எனக்கு அதுங்க நினப்பு தான். ஏன்னா அந்த குட்டிங்கெல்லாம் இப்போ வளர ஆரம்பிக்கும். அந்த தாய்க்குட்டி அது எங்கிட்ட போகுது, ஒழுங்காக பால் கொடுக்க மாட்டேங்குது. நான் தான் அதை உருட்டி மிரட்டி உட்கார வச்சு பால் கொடுக்க வைப்பேன். இப்போ அதுவும் இல்லையா? இந்த குட்டி பூரா உள்ள என்ன நிலைமையில இருக்கோ. நான் இல்லாமல் அதுக்கு அப்புறம் அனாதை மாதிரி இருக்கு. அதுக்கு ஏதாவது ரெடி பண்ண சொல்லுங்க, இல்லை என் உறவுகிட்ட சொல்லு.
எல்லாமே ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணட்டும் யார் மூலியமாவது. எனக்கு அது ஞாபகம் தான். ஏன்னா ஒரு டம்ளர் பால் கொடுத்தா அதுக்கு விசுவாசமா என்னை தேடி வர்ற ஜீவன்கள் அதெல்லாம். இதுங்கெல்லாம் அப்படி இல்ல. இதுங்கெல்லாம் அப்படி இல்ல. இதுங்க பூரா காசு தான் உலகம். என்கிட்ட பாசமா வந்த ஒரு உறவையே பிரிச்ச நான் இங்க பேசியும் விமர்சனங்கள் கொடுத்து என் ஜீவனை என்கிட்ட இருந்து பிரிச்சிருச்சுங்க. அவர்தான் என்கிட்ட எதையுமே எதிர்பார்க்காம பழகுன ஒரு ஜீவன். அவரை இன்னமும் காயப்படுத்துதுங்க சனி இங்க. நான் நிறைய லைவ் போடும்போது சொல்றேன். இப்போதைக்கு லைவ் வர மாட்டேன். எனக்கு மனசு ரொம்ப உடைஞ்சு போயிருக்கு. மனசு உடைஞ்சு போயிருக்கு. இந்த பிள்ளைங்களுக்காகவா நான் இவ்வளோ நாள் வாழ்ந்திருந்தேன்? இப்படிப்பட்ட புருஷனுக்கா நான் இந்த பிள்ளைங்களை பெத்தெடுத்தேன்? என் மனசு உடைஞ்சிருக்கு. அதுல ஒருத்தி எனக்கு வாட்ஸ்அப்ல வந்து, எதுக்கு இந்த பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிற, இதுதான் உனக்கு வேலையா அப்படின்னு இன்னும் மனசை உடைக்கிறா. அவ யாரு என்னை கேட்கறதுக்கு? அவனாலதான் நிறைய நானே மன உளைச்சல் அடைஞ்சு உட்கார்ந்தேன் ஆரம்பத்துல. அவ அவதான் நிறைய வேலை பார்த்துருக்குறா. ஓகேவா? அவனால நிறைய நான் மனசு உடைஞ்சிருக்கேன். அவன் நிறைய வார்த்தைகளை எனக்கு அள்ளி விட்டுருக்கா. அதுதான் எனக்கு பாதிப்பு. அதுக்கப்புறம் தான் இதெல்லாம். ஓகேவா? அவளை இன்னைக்கு தான் தூக்கி பிளாக்ல போட்டேன். நான் பொய் சொல்றேன், உண்மை சொல்றேனோ எதுவா இருந்தாலும் என் பாதுகாப்புக்காக நான் சொல்லியிருப்பேன். அதை என்னமோ இவ பெரிய கண்டுபிடிச்சது மாதிரியும், எதுக்கு இந்த வேலை, நீ எங்க இருக்குன்னு எனக்கு லொகேஷன் தெரியுங்கிறா. அவளையெல்லாம் என்னத்த சொல்ல? என்னத்த சொல்ல? குமரேசா, இப்போ ஒரு உண்மையான கணவனா இருந்தா, ஓகேவா, என் உறவுகள் ஆரம்பத்துல இருந்து எனக்கு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இருந்தாலும் இந்த ஆள் என்கிட்ட பொய்யா பேசி என்னைய மண்டையை கழுவுறதுனால நான் எல்லாமே நிஜம்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன்டா. இப்போ ஒவ்வொன்றா அடியாகும் போது எனக்கு தெரியுது, என்னைய காணான்னு தேடுறவன் இனி யாரும் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பான், இல்லை என்னை தேடி வந்திருப்பான். எதுவுமே இல்லை, உட்காந்துக்கிட்டு கண்டென்ட் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கான். அப்போது எனக்கு எதையுமே வலிக்குது. இன்னும் உருட்டக்கூடாது, அவன் உருட்டக்கூடாதுன்றதுனால தான் நான் சென்னையில் இருக்கேனே சொன்னேன். ஓகேவா? சென்னையில் இருக்கேன்னு சொன்னேன். ஆனால் இன்னைக்கு நைட்டு நான் கிளம்பிட்டேன். இப்போ உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் பாரு, நீ லைவ் போட்டுக்கிட்டு இருக்க பாரு. இந்த லைவ் போட்டுக்கிட்டு இருக்கல, நான் சென்னையில் தான் பஸ்ஸு கிளம்பிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? 2 நாளாக எனக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற ஒரு பொண்ணு வீட்டில் தான் இருந்தேன். ஓகேவா? இதுதான் உண்மை. இந்த இன்னைக்கு நைட்டு தான் சென்னைக்கு கிளம்ப போகிறோம். அந்த பொண்ணு அவங்க வீட்டு சித்தை வீட்டுக்கு என்னை கூட்டிகிட்டு போகுது. நானும் அதுவும் தான் போகிறோம். இனிமே அங்கேயே வீடு பார்த்து நான் அங்கே தான் இருக்க போகிறேன். எனக்கு இந்த 10 குட்டிங்க நினப்பு தான் என்னை படுத்துது. அதுங்களை மட்டும் நீ வீட்டுக்கு போய் ஏதாவது சேவ் பண்ணு, யார்ட்டையாவது கொடுக்குற மாதிரி ரெடி பண்ணு. அவ்வளோதான், எனக்கு அதுங்க நினப்பு தான். ஏன்னா அந்த குட்டிங்கெல்லாம் இப்போ வளர ஆரம்பிக்கும். அந்த தாய்க்குட்டி அது எங்கிட்ட போகுது, ஒழுங்காக பால் கொடுக்க மாட்டேங்குது. நான் தான் அதை உருட்டி மிரட்டி உட்கார வச்சு பால் கொடுக்க வைப்பேன். இப்போ அதுவும் இல்லையா? இந்த குட்டி பூரா உள்ள என்ன நிலைமையில இருக்கோ. நான் இல்லாமல் அதுக்கப்புறம் அனாதை மாதிரி இருக்கு. அதுக்கு ஏதாவது ரெடி பண்ண சொல்லுங்க, இல்லை என் உறவுகிட்ட சொல்லு. எல்லாமே ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணட்டும் யார் மூலியமாவது. எனக்கு அது ஞாபகம் தான். ஏன்னா ஒரு டம்ளர் பால் கொடுத்தா அதுக்கு விசுவாசமா என்னை தேடி வர்ற ஜீவன்கள் அதெல்லாம். இதுங்கெல்லாம் அப்படி இல்ல. இதுங்கெல்லாம் அப்படி இல்ல. இதுங்க பூரா காசு தான் உலகம். என்கிட்ட பாசமா வந்த ஒரு உறவையே பிரிச்ச நான் இங்க பேசியும் விமர்சனங்கள் கொடுத்து என் ஜீவனை என்கிட்ட இருந்து பிரிச்சிருச்சுங்க. அவர்தான் என்கிட்ட எதையுமே எதிர்பார்க்காம பழகுன ஒரு ஜீவன். அவரை இன்னமும் காயப்படுத்துதுங்க சனி இங்க. நான் நிறைய லைவ் போடும்போது சொல்றேன். இப்போதைக்கு லைவ் வர மாட்டேன். எனக்கு மனசு ரொம்ப உடைஞ்சு போயிருக்கு. மனசு உடைஞ்சு போயிருக்கு.
இந்த பிள்ளைங்களுக்காகவா நான் இவ்வளோ நாள் வாழ்ந்திருந்தேன்? இப்படிப்பட்ட புருஷனுக்கா நான் இந்த பிள்ளைங்கள பெத்தெடுத்தேன்? என் மனசு உடைஞ்சிருக்கு. அதுல ஒருத்தி எனக்கு வாட்ஸ்அப்ல வந்து, எதுக்கு இந்த பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிற, இதுதான் உனக்கு வேலையா அப்படின்னு இன்னும் மனசை உடைக்கிறா. அவ யாரு என்னை கேட்கறதுக்கு? அவனாலதான் நிறைய நானே மன உளைச்சல் அடைஞ்சு உட்கார்ந்தேன் ஆரம்பத்துல. அவ அவதான் நிறைய வேலை பார்த்துருக்குறா. ஓகேவா? அவனால நிறைய நான் மனசு உடைஞ்சிருக்கேன். அவ நிறைய வார்த்தைகளை எனக்கு அள்ளி விட்டுருக்கா. அதுதான் எனக்கு பாதிப்பு. அதுக்கப்புறம் தான் இதெல்லாம். ஓகேவா? அவளை இன்னைக்கு தான் தூக்கி பிளாக்ல போட்டேன். நான் பொய் சொல்றேன், உண்மை சொல்றேனோ எதுவா இருந்தாலும் என் பாதுகாப்புக்காக நான் சொல்லியிருப்பேன். அதை என்னமோ இவ பெரிய கண்டுபிடிச்சது மாதிரியும், எதுக்கு இந்த வேலை, நீ எங்க இருக்குன்னு எனக்கு லொகேஷன் தெரியும்